பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது கிரியை செய்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட வசனத்தை நீங்கள் மனுஷர்கள் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். அதுபோல் நாங்கள் பேசின வசனத்தை நீங்கள் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தபடினால் அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்தது என்று அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தை மூலமாய் நாம் கேட்கிற சத்தியம் என்னவென்றால், கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் தேவ வசனத்தை போதிக்கும்போது அந்த வசனத்தை மனுஷன் பேசுகிற வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வசனத்தை தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. இதைதான் பவுல் வலியுறுத்துகிறார். தெசலோனிக்கே சபையில் விசுவாசிகள் பவுல் பேசின வசனத்தை மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டபடியினால் அவங்க வாழ்க்கையில் அந்த வசனங்கள் கிரியை செய்தது. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக வார்த்தைகளை கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோம். மனுஷர்கள் மூலமாய் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம்? அதை மனுஷர் பேசுகிற வசனமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இல்லைனா அந்த வசனத்தை தேவனே என்னோடு கூட பேசுகிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமா என்பதை இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. அந்த வசனம் கிரியை செய்யாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? அந்த வசனத்தை தேவனுடைய வசனமாய் விசுவாசிக்காமல் ஏதோ ஒரு மனிதன் பேசுகிறான் என்று அந்த வசனத்தை கேட்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள் காணப்படக்கூடாது. யார் எந்த தேவனுடைய வசனத்தை சொல்லும்போது அந்த வசனத்தை கர்த்தரே எனக்கு கொடுத்த வசனம், தேவ வசனம் என்று நாம் விசுவாசிக்கும் போது அந்த வசனம் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை ஒரு மனிதன் சொல்லும்போது இதை மனுஷனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் இது மெய்யாகவே கர்த்தர் எனக்காக இன்றைக்கு பேசுகிற வசனம் என்று விசுவாசித்து அது தெய்வ வசனமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள் மாறும். ஆமேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு வியாதியோடு கூட இருக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த வார்த்தை அனுப்புகிறேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க? மனுஷன் பேசுகிற வசனமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா, இல்லைனா தேவன் பேசுகிற வசனமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அப்படி விசுவாசித்தால் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். வியாதிகள் மாறும், கடன்கள் மாறும், கட்டுகள் நீங்கும். அல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை. ஆமேன். பிறகு விசுவாசம் இல்லாமல் அந்த வசனத்தை கேட்டபடினால கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை யார் சொன்னாலும் அதை மனுஷன் பேசுகிற வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை விசுவாசிங்க. அந்த கேட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது அந்த வசனத்தை கேட்ட மனுஷர்கள், மக்கள் அதை பேதுருடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வசனமாக ஏற்றுக்கொண்டபடியினால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமேன். 3000 பேர் இயேசுவின் அன்பை பெற்றார்கள், தொடப்பட்டார்கள். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது அதை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கேட்ட வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எனவே ஒவ்வொரு நாளும் கேட்கிற வசனங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வசனம் தேவனே என்னோடு கூட பேசுகிற வசனம் என்று விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் கிரியை செய்யும்.
ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, மனிதர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை வரும்போது, அதை கேட்கிற ஜனங்கள் அதை மனுஷர் பேசுகிற வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் பேசுகிற வார்த்தையாய் வசனமாக ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை விசுவாசிக்கிற கிருபை கொடுங்க. அப்படி விசுவாசிக்கும்போது அந்த வசனம் கிரியை செய்கிறது என்று நாங்கள் தியானித்தோம். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆஸ்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபை கொடும். தேவ பிரசன்னம் கொண்டு வழி நடத்தட்டும். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.